அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 4 தேவுக்கு ஸ்கூலுக்கு நான் லஞ்ச் என்ன பேக் பண்ணி கொடுத்துருந்தா ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கூட வேறு என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி வச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் 2 உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன் அவனுக்கு அளவாக. இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். இது நல்லா வேகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு பாதி அளவுக்கு வெந்திருந்துச்சுன்னா போதும். ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்போ கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு இது உடையாது. ஏன்னா நம்ம பாதி தான் இதில் குக் பண்ணியிருக்கோம் தண்ணியில் போட்டு. அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட் வரும். குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. தயிர் சாப்பாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சாப்பாடை நல்லா கொலையே பிசைஞ்சிக்க போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் கடைசியில் தான் தாளித்து கொட்ட போகிறேன். உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தயிர் சாப்பாடு கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இதில் கிரேப்ஸு, பொமோகிரானேட் அந்த மாதிரி சேர்த்துட்டா அவனுக்கு பிடிக்காது. அதனால் நான் வெறும் தயிராக தாளித்து கொடுக்குறேன். தாளித்து கொட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, அவ்வளோதான். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் கொஞ்சம் மாவு அரைக்கிறது அந்த மாதிரி வேலை இருந்ததுனால சிம்பிளாக நான் தயிர் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சுட்டேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.